ஸோ நேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து இருக்கக்கூடாது. அது வந்து மனுஷன்ட்ட இருக்க வந்து மனிதாபிமானத்தை வந்து அழிச்சிரும் அப்படிங்கிறாரு. 2 நோக்கங்கள் தான் இருக்கும். ஒண்ணு வந்து அரசியல் போட்டி, இன்னொன்னு வந்து வியாபார தந்திரம். இதுக்கு தான் வந்து நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த தேசம், தேசபக்தி அப்படிங்கிறது வந்து மனுஷன் கண்டுபிடிச்சதுல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனஸ்தீசியா. ஒரு மனுஷனோட ரத்தம் இன்னொரு மனுஷன் கூட வந்து கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு வந்து ரத்தம் சொந்தத்துக்கு வந்து எப்படி தயாரா இருப்பான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாரு. Today, I am going to review about this book, Rabindranath Tagore's Nationalism. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நோபல் பிரைஸ் வந்து கொண்டு வந்தவர், நம்மளோட நேஷனல் ஆந்தம் நமக்கு கொடுத்தவர், ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு ஹியூமனிடேரியன், ரவீந்திரநாத் தாகூர். இந்த புக்கில் வந்து தாகூர் வந்து நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறார். பேசிக்காக நிறைய கேள்விகள் வந்து எழுப்புறாரு. ஹியூமனிட்டினா என்ன, மொராலிட்டினா என்ன, நேஷன்னா என்ன, நேஷனலிசம்னா என்ன அப்படிங்கிறது. எஸ்பெஷலி நேஷனலிசம் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்குறாரு. அந்த நேஷனலிசம் அதுக்கு பின்னாடி ஒரு டேஞ்சரை பற்றி பேசுகிறார். இன்னைக்கு நம்ம வந்து நேஷனலிசம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய குவாலிட்டிஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த நேஷனலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரூயல் பேண்டமிக் அப்படிங்கிறாரு ரவீந்திரநாத் தாகூர். அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேஷன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நேஷன் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி ஒரு ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ் தான். இந்த ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ்ல உள்ள மக்களை வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ரீசனுக்காண்டி வந்து ஒன்றிணைச்சிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அரசியல் வியாபாரம், இந்த காரணத்துக்காண்டி மக்களை வந்து ஒன்றிணைக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த நாடு அப்படிங்கிறாரு ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட நாடுக்கு வந்து கொள்கைகள் நோக்கம் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொள்கைகளை வச்சிருக்க நாடு வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சி இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒரு பயத்தை வந்து கொடுக்குது. ஒரு நாட்டோட ஒரு செல்வம் வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒரு பொறாமை வந்து கொடுக்குது. இதனாலதான் வந்து முதல் உலகப்போர் வந்துச்சு. அதுல இருந்து நீங்க வந்து பாடம் கத்துக்கல அப்படின்னா இன்னும் ஒரு பேரழி வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது 1917 வந்து சொல்றாரு. ஆக்சுவலி 20 வருஷம் கழிச்சு வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து வரப்போகுது. அது வந்து முன்னாடி வந்து ப்ரெடிக்ட் பண்றாரு. இந்த மாதிரி தேசம், தேசபக்தி அப்படின்னு சொல்லி நடக்கிறதுக்கு பின்னாடி வந்து 2 நோக்கங்கள் தான் இருக்கும். ஒன்னு வந்து அரசியல் போட்டி, இன்னொன்னு வந்து வியாபார தந்திரம். இதுக்கு தான் வந்து நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த தேசம், தேசபக்தி அப்படிங்கிறது வந்து மனுஷன் கண்டுபிடிச்சதுல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனஸ்தீசியா, ஒரு மயக்க மருந்து. இந்த மயக்க மருந்து வந்து மனுஷனுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா தன்னோட தேசத்துக்காண்டி தான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துடலாம். இந்த நேஷன், நேஷனலிசம் எல்லாமே வந்து ஒரு மெஷின் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிபிஷியலா வந்து மனுஷனே வந்து உருவாக்கின ஒரு விஷயம் தான். இந்த ஆர்டிபிஷியலா உருவாக்கின விஷயத்துக்காக வந்து மனுஷன் தன்னோட இயல்பான ஒரு கேரக்டர் வந்து இழக்கிறான். அதாவது ஹியூமனிட்டி, மொராலிட்டி, இதுதான் வந்து மனுஷனுக்கு வந்து இயல்பான உள்ள அடையாளங்கள். ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்றது, ஒரு கோஆபரேஷன்ல வந்து தன்னோட சொசைட்டியை வந்து வளர்த்துட்டு இருக்குது, இதுதான் வந்து மனுஷனோட இயல்பான குணங்கள். இந்த குணத்தை வந்து இழந்துட்டு வந்து மனுஷன் வந்து வேற ஒரு மெக்கானிக்கல் திங் காட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். லைஃபே வந்து ஒரு மிஷினா மாறுது அப்படிங்கிறாரு. ஸோ இதனால தன்னோட வேல்யூஸ் வந்து இழக்கிறத கூட அவன் தயங்க மாட்டேங்கிறான். தன்னோட தேசத்துக்காண்டி பண்றோம் அப்படிங்கிற ஒரு பெருமையில வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து தாகூரோட வேர்ட்ஸ்லேயே வந்து சொல்லணும் அப்படின்னா, திஸ் history has come to a stage when a moral man, the complete man, is more and more giving way, almost without knowing it. அவனுக்கே தெரியாம பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறாரு. To make room for the political and commercial man, the man of limited purpose. ஸோ ஒரு லிமிடெட் பர்பஸ் காண்டி தன்னோட மனித குணத்தையே வந்து அவன் விட்டு கொடுக்க வந்து தயாரா இருக்கான். நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து சொல்லப்படும் போது இது மட்டும் இல்லாம மனுஷன் வந்து தன்னோட சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறதே வந்து விட்டு கொடுக்க வந்து தயாரா இருக்கான். அது வந்து தாகூர் வந்து ஒரு இதுல மென்ஷன் பண்றது. தன்னோட சுதந்திரத்தை வந்து நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வைக்கும் போது அது வந்து விட்டு கொடுக்கறதுக்கு வந்து தயாரா இருக்கான். ஒரு அடிமைத்தனத்தை வந்து ஏத்துக்கிறதுக்கு வந்து தயாரா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. The people accept this all pervading mental slavery with cheerfulness and pride because of their nervous desire to turn themselves into a machine of power called nation and emulate other machines in their collective worldliness. ஸோ தன்னோட தேசம், தன்னோட தேச நலன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்காண்டி வந்து மனுஷன் வந்து எதனாலும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறான். அவன் வந்து வேற எதுவும் கேள்வி வந்து கேட்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி மனுஷனோட ஒரு எமோஷனை வந்து யூஸ் பண்ணி வந்து இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற பேர்ல வந்து பெனிஃபிட் ஆக போறவங்க வந்து ஒரு சில பேர் தான். ஆனா இதனால வந்து பாதிக்கப்பட போறவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். மக்களுக்கு வந்து தன்னோட சுதந்திரத்தை வந்து தான் இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாம எல்லாமே இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற பேர்ல வைக்கும் போது ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்றதுக்கு வந்து யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. இதுக்கு வந்து 2 காரணம் வந்து சொல்றாரு. ஒரு காரணம் வந்து தனக்கு கெட்டப்பட்டிருக்க விலங்கு வந்து தன்னோட கண்ணுக்கு வந்து தெரியாம இருக்கிறதுனால தான் இன்னும் வந்து ஒரு சுதந்திரமா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்புறான். இன்னொரு விஷயம் வந்து தன்னோட கைகளை வந்து கட்டப்பட்டிருக்க அந்த சங்கிலி வந்து அது பேர் தான் வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அவன் கையில வந்து கட்டப்பட்டிருக்கு. இதனால மனுஷனுக்கு வந்து தான் சுதந்திரமா இருக்காமா இல்ல அடிமையா இருக்காமா அப்படின்னு தெரியாம இந்த நேஷனலிசம் அப்படிங்கிறதுல வந்து முங்கி போயிருக்கான் அப்படிங்கிறாரு ரவீந்திரநாத் தாகூர். இதான் வந்து கிரேட்டர் ஈவில் அப்படிங்கிறாரு. ஸோ தாகூர் வந்து அவரோட ஐடியா வந்து கிளியரா சொல்றாரு. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எனி ஒன் பர்டிகுலர் நேஷன், ஐ எம் அகேன்ஸ்ட் தி ஜெனரல் ஐடியா ஆஃப் நேஷன். ஸோ நேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து இருக்கக்கூடாது. அது வந்து மனுஷன்ட்ட இருக்க வந்து மனிதாபிமானத்தை வந்து அழிச்சிரும் அப்படிங்கிறாரு. இதுதான் இந்த புக்கோட சென்ட்ரல் தீம். இன்னும் நிறைய விஷயத்தை பத்தி இந்த புக்ல வந்து பேசியிருக்காரு. 2வது எஸ்ஸேல வந்து நேஷனலிசம் இன் ஜப்பான் அப்படிங்கிற பேர்ல ஸோ ஜப்பான் ஒரு கண்ட்ரி வந்து வளர்ந்து வருது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாரு. ஜப்பான் அப்படிங்கிறது அவங்களோட யூனிக் வேல்யூ, அதை வச்சு அவங்களோட கண்ட்ரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து வெஸ்டர்ன் நேஷன் வந்து இமிடேட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஒரு டிசாஸ்டரா போய் முடிஞ்சிடும். அது ஸோ அவங்களோட யூனிக் வேல்யூல வந்து அவங்களோட கண்ட்ரி வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. 3rd எஸ்ஸேல வந்து நேஷனலிசம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பேசுறாரு.
தாகூர் வந்து இந்தியாவை பத்தி பேசும்போது இந்தியா வந்து ஒரு நேஷனை வந்து கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இதுதான் வந்து தாகூரோட வியூவா வந்து இருக்கு. இங்க வந்து பீப்புளுக்கு வந்து நிறைய டைவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் சிஸ்டம், இந்துசம் பத்தி தாகூர் வந்து பேசுறாரு. ஸோ தாகூரோட வேர்ட்ஸ்லேயே வந்து அவர் வந்து கேஸ்ட் சிஸ்டத்தை வந்து எப்படி பார்க்கறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Her caste system is the outcome of the spirit of toleration. For India has all been trying experiment in evolving a social unity within which all different people could be held together while fully enjoying the freedom of maintaining their own differences. ஸோ கேஸ்டிசத்தை வந்து டிஃபெண்ட் பண்றாரு. கேஸ்டிசத்தையும் ஹிந்துசத்தையும் வந்து ஒரு சோஷியல் யூனிட்டி வந்து இங்க கொடுக்குது. ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு யூனிக் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்தில் கேஸ்ட் சிஸ்டத்தில் உள்ள அந்த ரிஜிடான பவுண்டரிஸ், ஸோ இந்த பவுண்டரிஸ் வந்து இருக்கக்கூடாது. மக்கள் எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து மிங்கிள் ஆயிக்கணும். இந்த மிங்கிள் ஆகாம ஒரு பொலிட்டிக்கலா ஒரு நேஷன் வந்து கிரியேட் ஆகிறது வந்து சாத்தியம் கிடையாது. ஒரு மனுஷனோட ரத்தம் இன்னொரு மனுஷன் கூட வந்து கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு வந்து ரத்தம் சொந்தத்துக்கு வந்து எப்படி தயாரா இருப்பான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறார். ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டி வேணும் அப்படின்னா இந்த சோஷியல் டிகிரேடேஷனை வந்து நம்ம சரி பண்ணணும். ஸோ அது இல்லாமல் நம்ம பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து எந்த முன்னேற்றமும் தராது. ஸோ நம்மளோட மைண்ட்ல வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வேணும், நம்ம சொசைட்டியில் ஒரு ஃப்ரீடம் வேணும். இதுக்கப்புறம் தான் நம்ம பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வந்து கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தாகூர் வந்து தன்னோட ஐடியா வந்து சொல்றாரு. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நேஷனலிசம், பேட்ரியாட்டிசம் இதெல்லாம் வந்து நம்ம பெருமையா பேசிக்கிற விஷயமா இருக்கு. பட் 100 இயர்ஸ் முன்னாடி வந்து தாகூர் வந்து ஒரு டிஃபரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்திருக்காரு. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஹியூமனிட்டியை வந்து எவ்வளவு தூரம் நம்ம வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் வந்து 2 கண்ட்ரிக்கு இடையில வந்து வார் நடக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரியை சேர்ந்த பீப்புள் வந்து தங்களோட நாடு வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல வந்து எவ்வளவு உயிர் பலியானாலும் வந்து அது வந்து 2ஆம் பட்சம் தான். தங்களோட கண்ட்ரி வந்து ஜெயிக்கணும், அது மட்டும் தான் அவங்களோட கோலா இருக்கு. ஸோ இங்க வந்து அவங்களோட ஹியூமனிசத்தை வந்து இழக்கிறாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து நேஷனலிசம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறோம், நமக்கு வந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் தேவையா, ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து தாகூரோட வார்த்தைகளும் அவரோட கருத்துக்களும் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த புக் இஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரீடிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.